இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் கரண்ட்லி ஒரு ரோலர் கோஸ்டர் ரைட் மாதிரி போயிட்டு இருக்கு. நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ் இதனால ஆங்ஷியஸாக இருக்காங்க. ஏன்னா இப்போ நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2024 பீக்ல இருந்து இப்போ 14 to 15% வரைக்கும் டவுன் ஆகியிருக்கு. ஸோ இட்ஸ் நேச்சுரல் டு வண்டர் தான், நம்ம இப்போ இன்வெஸ்டடாக இருக்கணுமா இல்லை இட்ஸ் டைம் டு கட் ஆர் லாஸஸா அப்படின்னு நம்ம யோசிக்கிறது இட்ஸ் நேச்சுரல். ஆனால் இந்த மாதிரி ஹேஸ்டியாக டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்டெப் பேக் பண்ணி உங்களை நீங்களே இந்த கொஸ்டின்ஸ் கேட்டு பாருங்க. ஹிஸ்டாரிக்கலி மார்க்கெட் ஓவர் டைம் ரிகவர் ஆகும் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் ஷார்ட் டேர்ம் டிப் ஆஃபன் ஒரு லாங் டேர்ம் ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் டேர்ன் அவுட் ஆகுது. அண்ட் வோலட்டாலிட்டின்றது நார்மல், ஏன்னா இது ஒரு நார்மல் பார்ட் ஆஃப் த இன்வெஸ்டிங் ஜேர்னி. ஸோ நீங்கள் எமோஷ்னலி ரியாக்ட் பண்ணுறது பதிலாக வாங்க இந்த வீடியோவில் மார்க்கெட் வாலட்டாலிட்டியை பிரேக் டவுன் பண்ணி எப்படி அது வைஸ்லி நேவிகேட் பண்ணுறான்றத இந்த வீடியோவில் இன்னும் இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஸோ ஹாய், வெல்கம் டு holisticinvestment.in. உங்களை மாதிரியான இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ்க்காகவே வேர்ல்ட் ஆஃப் பர்சனல் ஃபினான்ஸோட கான்செப்ட்ஸை சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறது தான் நம்ம சேனல் இருக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மார்க்கெட் வாலட்டாலிட்டியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். இது ஏன் நடக்குது அப்படின்னு. ஸ்டாக் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகாது, அது சைக்கிள்ஸில் தான் ஆப்ரேட் ஆகும். ரைட் நவ் நம்ம ஒரு கரெக்ஷன் ஃபேஸை விட்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது அன்செட்லிங்காக ஃபீல் ஆனாலுமே இது ஆக்சுவலி ஒரு நார்மல் பார்ட் ஆஃப் இன்வெஸ்டிங் தான். இப்போ இருக்கிற கரண்ட் வாலட்டாலிட்டிக்கு பின்னாடி இருக்க கீ ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் 18.3% வரைக்கும் டவுன் ஆகியிருக்கு. அண்ட் பிஎஸ்சி மிட் கேப் இண்டெக்ஸ் 17.9% வரைக்கும் டவுன் ஆகியிருக்கு. ஸோ மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் ஹேவ் டேக்கன் அ ஹிட். அண்ட் இந்தியன் விஐஎக்ஸ் அதாவது வாலட்டாலிட்டி இண்டெக்ஸ் சர்ஜ் ஆகியிருக்கிறதுனால மார்க்கெட்டில் நர்வஸ்னஸ் சிக்னல் பண்ணுது. ஸோ ஃபியர் அண்ட் அன்சர்டனிட்டியும் அமாங் இன்வெஸ்டர்ஸ் ரைஸ் ஆகிட்டே இருக்கு. அண்ட் எஸ்பெஷலி ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்மே அவங்க மணியை புல் அவுட் பண்ணுறாங்க. இதனால லிக்விடிட்டி ப்ரெஷர்ஸ் அண்ட் இது வரதுனால இதுவுமே மார்க்கெட் இன்ஸ்டெபிலிட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஆனால் இதில் இருக்க சில்வர் லைனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கரெக்ஷன்ஸ் தான் ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிரியேட் பண்ணி கொடுக்குது இன்வெஸ்டர்ஸ்க்கு. அண்ட் ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் இந்த டிப்ஸை லோவர் வேல்யூவேஷனில் குவாலிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் வாங்குறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிப்பாங்க. இப்போ மார்க்கெட் சைக்கிள் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்ப்போம். அதோட பிக் பிக்சர் என்னன்றதை பார்ப்போம். ஏன்னா மார்க்கெட் ஃபார் எவர் கிராஷ்லேயே இருக்காது, அது ஒரு ப்ரெடிக்டபிள் சைக்கிளில் தான் மூவ் ஆகும். இன்ஃப்ளூயன்ஸ் பை 3 ஃபேக்டர்ஸ் லைக் எக்கனாமிக் கண்டிஷன், இன்வெஸ்டர் சென்டிமெண்ட் அண்ட் குளோபல் இவெண்ட்ஸ். இந்த சைக்கிள்ஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது மார்க்கெட் ஸ்விங் அப்போ நம்ம வந்து காமாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபர்ஸ்ட் புல் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸஸ் ரைஸ் ஆகும்போது இன்வெஸ்டரோட கான்ஃபிடென்ஸுமே க்ரோ ஆகும். அண்ட் இந்த ஃபேஸஸ் பார்த்தீங்கன்னா யூஸ்வலி பேர் மார்க்கெட்டை விட அதிகமாக தான் லாஸ்டிங்காக இருக்கும் அண்ட் பேஷண்ட் இன்வெஸ்டர்ஸ்க்கு ரிவார்டிங்காகவும் இருக்கும். இதே பேர் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் ஸ்டாக் ப்ரைஸஸ் ஜென்ரலி ஒரு 20% இல்லை அதுக்கும் மேலே ஃபால் ஆகும். எஸ்பெஷலி எக்கனாமிக் ஸ்லோ டவுன் இல்லை பாலிசி சேஞ்சஸ் அப்போ இது வந்து ரொம்ப டெம்பரரி அண்ட் ஷார்ட்டர் லிவ்டு தான். அண்ட் மார்க்கெட் கரெக்ஷன் ஃபேஸில் ஒரு 10 to 20% டிக்ளைன் இருக்கும். எப்படி இப்போ நம்ம பார்க்குறோமோ அந்த மாதிரி. இது லாங் டேர்ம் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்த்தி தான். ஏன்னா இதில் வந்து ஃப்ரெஷ் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிரியேட் பண்ணுறதுக்கான அந்த எக்ஸஸ் ஸ்பெகுலேஷனை ரிமூவ் பண்ணுற டைம். ஸோ இதுலேருந்து இந்த கீ டேக்அவே என்னன்னா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது கரெக்ஷன் நார்மல் தான். ஸோ இந்த டைம்ல பேனிக் ஆகிறத விட்டு அந்த லாங் டேர்ம் ட்ரெண்ட்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஒவ்வொரு மேஜர் மார்க்கெட் டிப்க்கு அப்புறமா நம்ம ஒரு ஸ்ட்ராங் ரிகவரியை பார்த்துருக்கோம். ஸோ வாங்க இப்போ மார்க்கெட்டில் நடந்த பாஸ்ட் மார்க்கெட் கரெக்ஷன்ஸை பார்ப்போம். ஸோ இயர் 2008 பார்த்தீங்கன்னா குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் நடந்துச்சு. அதில் மார்க்கெட் -50% வரைக்குமே ட்ராப் ஆச்சு. அதுக்கு ரிகவரி டைம் 2 to 3 years ஆச்சு மார்க்கெட்டுக்கு. அண்ட் 2013 பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஃபெட் டேப்பர் டேண்ட்ரம் நடந்துச்சு. அதில் மார்க்கெட் ட்ராப் -10% வரைக்கும் ஆச்சு. அண்ட் இதோட ரிகவரி டைம் 6 to 9 months. அண்ட் 2020 COVID-19 பேண்டமிக் நடந்துச்சு. அப்போ மார்க்கெட் -35% வரைக்குமே ட்ராப் ஆச்சு. இதோட ரிகவரி டைம் 1 year. அண்ட் 2022 ரஷ்யா யுக்ரைன் கான்ஃப்ளிக்ட்னால மார்க்கெட் ட்ராப் -15% வரைக்கும் ஆச்சு. அப்போ ரிகவரி டைம் 6 months எடுத்துக்கிச்சு. ஸோ இதில் ஒரு காமன் பேட்டர்ன் நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எப்போவுமே ரிகவர் ஆகியிருக்கு. ஸோ இதனால வாட் டஸ் திஸ் மீன் ஃபார் யூ? நீங்கள் டவுன் டவுன் அப்போ செல் பண்ணுறதுன்றது உங்கள் லாஸஸை நீங்கள் அன்னெசரி லாக்இன் பண்ணுற மாதிரி ஆயிடுது. பேப்பர் லாஸை ஆக்சுவல் லாஸாக மாற்றிக்கிறீங்க. ஸோ ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் இந்த டைமில் பேனிக் ஆகாமல் அவங்க இன்வெஸ்டடாக இருப்பாங்க. அண்ட் இந்த டிப்ஸை இன்னும் அதிகமாக வாங்குறது தான் அவங்க ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன்ஸ்க்கு எது டிரைவிங் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டாக் மார்க்கெட் ரேண்டம்லி மூவ் ஆகாது. நான் சொன்ன மாதிரி இட் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பை சர்டன் ஃபேக்டர்ஸ். ஸோ எஸ்பெஷலி ஒரு மிக்ஸ் ஆஃப் குளோபல், டொமஸ்டிக் அண்ட் இன்வெஸ்டர் ட்ரிவன் ஃபேக்டர்ஸ்னால தான் இது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. இப்போ குளோபல் எக்கனாமிக் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூஎஸோட ஃபெடரல் ரிசர்வ் பாலிசி. இப்போ யூஎஸ்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் ஆச்சுன்னா இந்தியன் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்க்கு ரொம்ப லெஸ் அட்ராக்டிவாக தோணும். அண்ட் ஜியோ பொலிட்டிக்கல் கான்ஃப்ளிக்ட்ஸுமே ஒரு ஃபேக்டர் தான். ஏன்னா வார்,
ட்ரேட் டிஸ்பியூட்ஸ் இல்லை சாங்ஷன்ஸ் இது எல்லாமே குளோபல் அன்சர்டனிட்டியை கிரியேட் பண்ணி மார்க்கெட் இன்ஸ்டெபிலிட்டியை உருவாக்குது. அண்ட் கமோடிட்டி ப்ரைஸஸ் இருக்குது லைக் க்ரூட் ஆயில், கோல்டு எக்ஸெட்ராலாம். இந்தியா வந்து லாட் ஆஃப் க்ரூட் ஆயிலை இம்போர்ட் பண்ணுது. அண்ட் ப்ரைஸ் ரைஸ் ஆகும்போது இன்ஃப்ளேஷனுமே சோர் ஆகும். அப்போது கார்பரேட் ப்ராஃபிட்ஸை அஃபெக்ட் பண்ணுது. அண்ட் குளோபல் ரிசெஷன் ஃபியருமே இருக்குது. இப்போ யூஎஸ், சைனா இல்லை ஈரோப்பில் வந்து ஸ்லோ டவுன் ஆகுது அப்படின்னா மார்க்கெட்டில் இந்தியாவோட எக்ஸ்போர்ட்க்கு டிமாண்ட் ரெடியூஸ் ஆகும். அப்போ மார்க்கெட் சென்டிமெண்ட் இம்பேக்ட் ஆகுது. இந்த மாதிரி இன்டர்நேஷனல் ஃபேக்டர்ஸ் இருக்குது. இப்போ டொமஸ்டிக்காக பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் பாலிசி அண்ட் எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி டொமஸ்டிக்காக பார்க்கும்போது கார்பரேட் ஏர்னிங்ஸ் க்ரோத்னு சொல்லுவாங்க. இதில் ஸ்ட்ராங் ஏர்னிங்ஸ் ஸ்டாக் ப்ரைஸஸை புஷ் பண்ணும். வீக் ரிசல்ட்ஸ் மார்க்கெட் டிக்ளைனுக்கு தான் ஆகும். அண்ட் ஜிடிபி க்ரோத் இன்ஃப்ளேஷனுமே ஒரு காரணம் தான். ஏன்னா க்ரோயிங் எக்கனாமி மார்க்கெட்டை சப்போர்ட் பண்ணும். ஹை இன்ஃப்ளேஷன் பர்ச்சேசிங் பவரை ரெடியூஸ் பண்ணும். அண்ட் கவர்மெண்ட் பாலிசிஸுமே நம்ம ஒரு ஃபேக்டராக எடுத்துக்கணும். ஏன்னா பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட், டேக்ஸ் சேஞ்சஸ், ஃபிஸ்கல் பாலிசிலாம் ஸ்டாக் மார்க்கெட் ட்ரெண்டை டைரக்ட்லி இம்பேக்ட் பண்ணும். அண்ட் இன்னொன்று ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசி. இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பாரோயிங் காஸ்ட்டை அஃபெக்ட் பண்ணும். இது போத் கார்பரேட் க்ரோத் அண்ட் ஸ்டாக் ப்ரைஸஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இதில் இன்வெஸ்டர் பிஹேவியருக்கு என்ன ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய மார்க்கெட் ஸ்விங்ஸ் வந்து பியூர்லி இந்த ஃபண்டமெண்டல் ஃபேக்டர்ஸ் மட்டும் பேஸ் பண்ணி கிடையாது. இன்வெஸ்டரோட சைக்காலஜியுமே பிளேஸ் a ஹியூஜ் ரோல் ஆக்சுவலி. இப்போ பேனிக் செல்லிங்கே பார்த்துக்கோங்க. மார்க்கெட் ஃபால் ஆகும்போது நிறைய இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவுட் ஆஃப் ஃபியர் தே செல். ஸோ லாஸஸை லாக் இன் பண்ணிக்கிறாங்க. இன்னொன்று ஃபோமோ இன்வெஸ்டிங்னு இருக்குது. நிறைய இன்வெஸ்டர்ஸ் ரைசிங் மார்க்கெட்டில் ரஷ் பண்ணி வாங்குவாங்க ஆஃபன் அட் பீக் ப்ரைஸ். அதுக்கப்புறம் கரெக்ஷன்ஸ் ஆகும்போது தே சஃபர். அண்ட் ஹர்ட் மென்டாலிட்டியும் இருக்குது. மார்க்கெட் ட்ரெண்டை பிளைண்ட்லி ஃபாலோ பண்ணோன்னா இது வந்து எஸ்பெஷலி இந்த பபிள்ஸ்லாம் இருக்கும்ல, மார்க்கெட் பபிள், அந்த டைம் பீரியடில் லாஸஸ் தான் ஆக சான்ஸ் இருக்கு. அண்ட் ஷார்ட் டேர்ம் ஸ்பெகுலேஷன் வெர்சஸ் லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் ஒரு ஃபேக்டர் தான். ஏன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பேஷன்ஸை ரிவார்ட் பண்ணும். அண்ட் நிறைய பேர் மார்க்கெட்டை டைம் பண்ணுறேன்ட்டு லாஸில் தான் போய் முடியும் அது அவங்களுக்கு. இதில் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் மார்க்கெட் லிக்விடிட்டியோட ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக் பிளேயர்ஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸை சிக்னிஃபிகன்ட்லி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. இப்போ ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணும்போது மார்க்கெட் ரைஸ் ஆகும், புல் அவுட் ஆகும்போது மார்க்கெட் ஃபால் ஆகும். அண்ட் இந்த டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸும் இருக்காங்க. யாருன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், இவங்க ஆஃபன் மார்க்கெட் ஸ்டெபிளைஸ் பண்ணுறதுக்கு ஸ்டெப் இன் பண்ணுவாங்க. அண்ட் இந்த ரீட்டைல் இன்வெஸ்டிங் ரைஸ்லையுமே என்ன ஆகுதுன்னா அதோட ரைஸ் வந்து மார்க்கெட் லிக்விடிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி மார்க்கெட்டை இன்னும் சென்டிமெண்ட்க்கு மோர் ரியாக்டிவ் ஆகுது. ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் ஸ்விங் அப்போ காமாக இருக்கவும் இன்ஃபார்ம் டெசிஷன்ஸ் எடுக்கவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்ஸ்டெட் ஆஃப் ரியாக்டிங் எமோஷனலி டு ஷார்ட் டேர்ம் மார்க்கெட் ஸ்விங்ஸ். இப்போது மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ் அப்போ மார்க்கெட் வாலட்டிலிட்டி எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா மார்க்கெட் கரெக்ஷன் அண்ட் வாலட்டிலிட்டி இதெல்லாம் வந்து பேனிக் ஆகிற ரீசன் கிடையாது. இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நீங்கள் பார்க்கணும். எப்படி வந்து வைஸ்லி நேவிகேட் பண்ணலாம் அப்படின்னா த பவர் ஆஃப் ஸ்டேயிங் இன்வெஸ்டர்னு ஒன்று சொல்லுவாங்க. ஏன்னா ஹிஸ்டாரிக்லி டேட்டா வச்சு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒவ்வொரு டைம் ரிகவர் ஆகுது. அப்போது இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு கரெக்ஷன் ஃபேஸில் நீங்கள் வந்து சேல் பண்ணிட்டீங்கன்னா எவென்ச்சுவல் மார்க்கெட் ரிகவரில் நீங்கள் மிஸ் அவுட் பண்ணியிருப்பீங்க. ஸோ ராங் டைமில் எக்ஸிட் ஆகிறதுன்றது லாஸை லாக் இன் பண்ணுற மாதிரி, இன்வெஸ்டடாக இருக்கிறதுன்றது உங்கள் போர்ட்ஃபோலியோ இன்னும் ஸ்ட்ராங்காக பவுன்ஸ் பேக் ஆக அலோ பண்ணுற மாதிரி. இப்போ எஸ்ஐபி எப்படி வாலடைல் மார்க்கெட்டில் ஹெல்ப் பண்ணுன்னா அதில் ருப்பி காஸ்ட் ஆவரேஜிங் இருக்குது. எஸ்ஐபி மூலிமா இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் நிறைய யூனிட்ஸை ப்ரைஸஸ் லோவாக இருக்கும் போது வாங்குறீங்க அண்ட் இது ஓவரால் காஸ்ட் பர் யூனிட்டை ரெடியூஸ் பண்ணுது உங்களுக்கு. ஸோ காம்பவுண்டிங் ஒரு ஃபேக்டர். நம்ம லாங் டேர்மில் இன்வெஸ்டடாக இருக்கும்போது நம்ம ரிட்டர்ன்ஸையும் மேக்ஸிமைஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ எஸ்ஐபியில் இந்த அட்வான்டேஜஸ் இருக்குது நம்ம வாலடைல் மார்க்கெட்டில் எஸ்ஐபி மூலிமா இன்வெஸ்ட் பண்ணும்போது. ஸோ பாட்டம் லைன் என்னன்னா நீங்கள் எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணுறீங்க இல்லை எக்ஸிட் பண்ணுறீங்க அதோ டியூ டு ஃபியர் அப்படின்னா இட் குட் பிகம் அ காஸ்ட்லி மிஸ்டேக் ஃபார் யூ. அண்ட் ஒன் ஆஃப் த ஸ்மார்ட்டஸ்ட் அசட் அலோகேஷன் ஸ்ட்ராட்டஜி என்னன்னா டைவர்சிஃபிகேஷன். திஸ் இஸ் த கீ டு ரெடியூசிங் ரிஸ்க். நீங்கள் நிறைய அசட் கிளாஸஸில் டைவர்சிஃபைடாக இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ ஈக்விட்டியில் லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷனுக்காக கொஞ்சம் அலோகேட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். டெப்ட் ஃபண்ட்ஸில் ஸ்டெபிலிட்டி ஸ்டெடி ரிட்டர்ன்ஸ்க்காக இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் கோல்ட் அண்ட் ஆர்இஐடிஸில் ஒரு இன்ஃப்ளேஷனுக்கு ஹெட்ஜாக இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்டர்நேஷனல் ஃபண்ட்ஸில் குளோபல் டைவர்சிஃபிகேஷனுக்காக இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ரெகுலர்லி உங்கள் போர்ட்ஃபோலியோ நீங்கள் ரீபேலன்ஸ் பண்ணுறதுன்றது ஒரு சிங்கிள் அசட் கிளாஸ்க்கு ஓவர் எக்ஸ்போஸ்டாக இருக்காத மாதிரி இருக்கும். அண்ட் போர்ட்ஃபோலியோ ரீபேலன்சிங்ன்றது பார்த்தீங்கன்னா நிறைய இன்வெஸ்டர்ஸ் ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜிக் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க பேனிக் ஆகிறதுக்கு முன்னாடி.
அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஹை ரிஸ்க் செக்டார் அன்சர்டைன் டைம்ஸில் அதோட எக்ஸ்போஷரை ஃபஸ்ட்டு குறைச்சிருவாங்க அவங்க போர்ட்ஃபோலியோவில். அண்ட் நிறைய டிஃபென்சிவ் செக்டார்ஸ் லைக் எஃப்எம்சிஜி, ஃபார்மா, ஐடி இதில் அலோகேஷனை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஒரு மிக்ஸ் ஆஃப் லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் அவங்க ரிஸ்க் அப்பிடேட்க்கு ஏற்ற மாதிரி மெயின்டைன் பண்ணுவாங்க. அண்ட் இந்த மாதிரி மார்க்கெட் இது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராஃபிட்டை ஈக்விட்டிலேருந்து டெப்க்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. ஸோ கெயின்ஸ் மார்க்கெட் ஹைஸில் அவங்களுக்கு வந்தது லாக்இன் பண்ணுறதுக்காக. இப்படி தான் மார்க்கெட் ஸ்விங்ஸ் அப்போ அவங்க ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணுவாங்க. அண்ட் இதில் ஏன் பீரியாடிக் போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ பண்ணுறதுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிக்குமே இட் நீட்ஸ் ரெகுலர் ரிவ்யூஸ். ஒரு எவ்ரி 6 to 12 months உங்களை நீங்களே கேட்டுக்கங்க, என் போர்ட்ஃபோலியோ என் ஃபினான்ஷியல் கோல்ஸ்க்கு அலைண்டாக இருக்கா, என்னோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதோட பெஞ்ச்மார்க் இன் லைனாக பர்ஃபார்ம் பண்ணுதா, என் அசட் அலோகேஷனை நான் அட்ஜஸ்ட் பண்ண தேவையா அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு வெல் ஸ்ட்ரக்சர்ட் ரிவ்யூ உங்களுக்கு மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ்க்கு அஹெடாக இருக்க ஹெல்ப் பண்ணும். அண்ட் மார்க்கெட் இந்த மாதிரி டவுனில் இருக்கும் போது அன்னெசரி பேனிக் பேஸ்ட் டிசிஷன் எடுக்கிறத அவாய்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃபைனல் டேக்அவே என்ன, மார்க்கெட் வாலட்டாலிட்டின்றது ஒரு ரியாலிட்டி. இது எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்றது தான் மார்க்கெட்டில் நம்மளோட லாங் டேர்ம் சக்ஸஸை டிட்டர்மைன் பண்ணுது. இதில் தான் சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர் மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் நம்மளுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன் நம்ம ஒரு ப்ரொஃபஷனல்கிட்ட கன்சல்ட் பண்ணி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போர்ட்ஃபோலியோ அனலைசிஸ். அவங்க உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் ட்ராக்ல இருக்கா அப்படின்னு அசஸ் பண்ணி சொல்லுவாங்க அண்ட் ஹெல்ப் பண்ணுவாங்க. இன்னொன்று ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், அன்னெசரி ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறதுக்குமே அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் டிசிப்ளின்ட் இன்வெஸ்டிங்க்கு முக்கியமாக ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்லேருந்து ஒரு ப்ரொஃபஷனல் கைட் பண்ணும்போது அந்த எமோஷன்ஸை வெளில வச்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மார்க்கெட் நேவிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து வாலட்டாலிட்டி வந்து எப்படி வந்து நேவிகேட் பண்ணுறது அப்படின்னு அவங்க கைட் பண்ணுவாங்க வித் டேட்டா ட்ரிவன் ஸ்ட்ராட்டஜி. இது ஒரு ப்ரொஃபஷனலால் தான் முடியும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வெல்த் கிரியேஷன். நம்மளோட லாங் டேர்ம் சக்ஸஸ்க்கு எப்படி வந்து இன்வெஸ்டடாக இருக்கிறதுன்றத அவங்க ஒரு ப்ரொஃபஷனல் நம்மளுக்கு கைட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இம்பல்சிவ் மூவ்ஸ் எடுக்கிறதுக்கு பதிலாக நம்ம ஒரு எக்ஸ்பர்ட்டோட இன்சைட்ஸ் வச்சு நம்ம கைடன்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் நேவிகேட் பண்ணும்போது மார்க்கெட்டை நம்ம ஃபினான்ஷியல் க்ரோத்தை நம்மளால் அதிகமாக மேக்ஸிமைஸ் பண்ண முடியும். அண்ட் உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் வேணும்னா இப்போவே என் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கில் போய் உங்களோட சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானரோட ஃப்ரீ கன்சல்டேஷனை இன்றைக்கே ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸ்டாக் மார்க்கெட் பேஷன்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜியை கண்டிப்பாக லாங் டேர்மில் ரிவார்ட் பண்ணும். அண்ட் ஸோ மேக் ஷுர் யூ ஆர் ஆன் த ரைட் பாத். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.